ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு ஹேண்ட்பேக் சீக்ரெட்டுன்ற ஒன்று இருக்குது, அதை உங்களுக்கு காட்டலாம்னு. இன்றைக்கு ஒரு கண்டை என்ன போட்டோண்டே தெரியாது. இன்றைக்கு லேட்டாகவும் போயிட்டு ஆல்மோஸ்ட் 12 ஆகுது. வெளியில் போய் சேர்ச்சர்களுக்கு போயிட்டு வந்துட்டேன், அதால் லேட் ஆகிட்டு. ஆனால் அப்படிக்கா இதையாச்சும் போடலாம்னு. வேறு எங்கே ஒரு ஹேண்ட்பேக், இது கெஸ்ட் பேக் வந்து இது அங்கேயே நான் ஃப்ளைட்டுக்கு போகிற நேரங்களில் கொண்டு போவேன். வந்து ஃப்ளைட்டுக்கு போடுறேன்னா கூட சாமான்கள் வைக்கலாமண்டு. இது சும்மா வெளியில் போகிற நேரம் மைக்கேல் போர்ஸ் அந்த ஹேண்ட்பேக். இது நார்மலாக அங்கே இங்கே போகிற நேரம், அதுவும் கெஸ்ட் தான், எங்கேயும் உள்ளுக்கு போகிற நேரங்களில் இங்கே நார்மலாக கொண்டு போவோம் கடைகளுக்கு. இது ஒரு எக்ஸ்ட்ரா பேக். என்னென்னா, நேற்று நான் ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் இருந்தது. போன நேரத்தில் இந்த பேக்கை தான் கொண்டு போன இடத்துல எனக்கு என்ன நடந்தது பாருங்கள். எல்லோரும் கவனமாக இருக்க வேணும். அவன் வீடியோ மாதிரி போடுறேன். எனக்கு அதிகமாக லவ்விங் காட் என்ற ஒரு இது ஸ்ரீலங்காவில் ஒரு 2015 வாங்கினது. ஆனபடியாக இந்த கீ அதுகளை போடுவோம். இதுக்குள்ளே கார் கீ கிடக்குது, மற்றது வீட்டு கீ கிடக்குது. இது ரெண்டும் இதுக்குள்ளே கிடக்கும். கொஞ்சம் சேஞ்சும் இருக்கும் வழக்கமாக. அது ஒரு பழசு 15 பாருங்க. பேருந்து வந்து இந்த பேக், இந்த ஹேண்ட்பேக்கை நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டிமோடனுக்கு போய் கோப்பியெல்லாம் குடிச்சிட்டு அப்பாயின்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வந்த நான் என்ன காரணத்துக்காக எதுக்கும் சேவைக்காக எடுத்தேன். ஆனால் ஹேண்ட்பேக்கை அப்புறம் உங்களுக்கு நான் காரில் ஏறி விட்ட போடுறோம். ஹேண்ட்பேக் இல்லை, ஹேண்ட்பேக்குள்ளே வாலெட் இல்லை. எனக்கு அப்படியே வாலெட்டை காணலன்னு சொன்னால் என்ன மாதிரி உங்களுக்கு தெரியும், வாலெட்டுக்குள்ளே என்னென்ன பொருட்களை வச்சிருப்போம். நான் பயந்து திருப்பி போய் இது எல்லாம் இவ்வளோ இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஐடென்டிஃபிகேஷன் முழுக்க இருக்குது. கார்டுகள் எல்லாம் இதுகளுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு தெரியும். விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, எத்தனையோ விதமான கார்டுகள் இருக்கும். என்ன இதுகளுக்குள்ள எல்லா கார்டும் சரியாக பயந்துட்டேன் நான். இந்த கார்டுகள், இது ஐடென்டிஃபிகேஷன், ஹெல்த் கார்டு எல்லாம் இதுக்குள்ளே இருக்குண்ணா. பிறகு நான் என்ன செய்யணும், திரும்பி வந்தேன். நான் இன்ஃபர்மேஷனில் ஒன்றே கொடுத்துருக்குறாங்க. இது லொஸ்ட் அண்ட் ஃபவுண்டுன்னு சொல்லுவேன். லொஸ்ட் அண்ட் ஃபவுண்டு இல்லைன்னு சொன்னாங்க கேட்க. பிறகு வந்து முன்னுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன். கடவுள் தான் காத்து இந்த பர்ஸ் எனக்கு திரும்பி தந்தேன். ஆனால் நான் பயந்ததுக்கு ஒப்போசிட்டாக காட் எனக்கு திருப்பி தருவார் ஒரு எண்ணம் இருந்தது. மக்களே, திருப்பி கிடைச்சிது. பாய்.